கிரெடிட் கார்டு யூஸ் பண்றவங்களா நீங்க உங்க கிரெடிட் கார்டுல ஏகப்பட்ட அவுட்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கா? பெண்டிங்ல இருக்க பணத்தை எப்படி அடைக்கணும்னு திணறிட்டு இருக்கீங்களா? அதுக்கு ஒரு 3 சிம்பிள் வழிகள் இருக்கு. எப்படி கிரெடிட் கார்டு பில்ல ஈஸியா கட்டுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல் வழி, நிலுவையில் இருக்கவங்க பணத்தை இஎம்ஐ முறையில கட்டுறது. நீங்க ஒரு 20,000 கிரெடிட் கார்டுல இருந்து எடுத்திருக்கீங்க, ஆனா அதை கட்ட முடியலனா அந்த அமௌண்ட்டை இஎம்ஐயா மாத்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்க கிரெடிட் கார்டு என்ன கம்பெனியோ அந்த கம்பெனி கிட்ட பேசி நீங்க கட்டாத பணத்தை இஎம்ஐயா மாத்த சொல்லி கேட்கலாம். அந்த இஎம்ஐ கடனுக்கு வட்டி அதிகபட்சமா 10% இருந்து 13% வரை இருக்கும். ஆனா கிரெடிட் கார்டுக்கு வருஷத்துக்கு 36% இருந்து 46% வரைக்கும் இருக்கு. இந்த முறையில நீங்க நிறைய வட்டி பணத்தை சேமிக்கலாம். இரண்டாவது முறை, பர்சனல் லோன். வேறொரு பேங்க்ல கடன் வாங்கி உங்க கிரெடிட் கார்டு அவுட்ஸ்டாண்டிங் பணத்தை முழுவதுமா கட்டிட்டு கார்டை க்ளோஸ் பண்ணிடலாம். பர்சனல் லோன்ஸ் இப்ப நிறைய இடங்கள்ல நமக்கு ஈஸியாவே கிடைக்குது. அதுல வாங்கி நம்ம கிரெடிட் கார்டு அவுட்ஸ்டாண்டிங்க கட்டிடலாம். மூணாவது ஆப்ஷன், லோன் அகைன்ஸ்ட் அசெட். நம்ம கிட்ட இருக்க எஃப்டி, ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாகவோ அல்லது தங்கம் மூலமாகவோ பணத்தை ரெடி பண்ணி உங்க கிரெடிட் கார்டு அவுட்ஸ்டாண்டிங் தொகையை முழுவதுமா கட்டிட்டு கார்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஈஸியான வேலை தான். ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்க ஒரு பொருளை வச்சு நம்ம பணத்தை வாங்கி அவுட்ஸ்டாண்டிங் தொகையை பே பண்றது. எவ்வளவு சீக்கிரம் நீங்க கட்டி முடிக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் வட்டி கட்டுறதுல இருந்து நீங்க தப்பிக்கலாம். நான் சொன்ன இந்த 3 மெத்தட்ல ஏதாவது ஒன்ன செஞ்சுட்டு உடனடியா உங்க கிரெடிட் கார்டை நீங்க க்ளோஸ் பண்ணிடலாம். அப்படி செய்யலனா ஒரு முறை கட்டாத அவுட்ஸ்டாண்டிங்கான தொகைக்கு நீங்க 36% இருந்து 46% வரை அதிக வட்டி கட்ட வேண்டியது இருக்கும். சோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா கட்டி முடிங்க.